எல்லோருக்கும் வணக்கம். நியூ இயருக்கு நம்மளுக்கு லீவு கிடையாது. சட்டு புட்டுன்னு எல்லாரும் நியூ இயர் கொண்டாட்டங்களை முடிச்சுட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் முன்னாடி வந்துங்க. ஒரு நண்பர் கேட்கறது உண்மைதான். சாட்டர்டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் இருக்கு. எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம பிரைமரி டேட்டா சென்டர் இருக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். புரோக்கர் வழியே நம்ம அதுக்குள்ள வந்து நம்ம ஆர்டர் சென்ட் பண்றோம், ட்ரேட் நடக்குது, எல்லாம் ஓகே. அதே செகண்ட்ல வந்து மிரரிங்க இன்னொரு டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்ல அதே டேட்டா அங்கே ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கும். எதுக்கு அப்படின்னா, திடீர்னு சென்னையில் மழை வந்த மாதிரி பாம்பே வந்து தண்ணியில் முழுகிட்டு என்ன பண்றது, அதனால ஒரு டிஆர் சைட் இருக்கு. அந்த டிஆர் சைட்டோட நம்மளுடைய டேட்டா கரெக்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கா, சுவிட்ச் ஓவர் பண்ண முடியுமா அப்படின்ற ரிலேட்டட் டெஸ்டிங் தான் லைவ் ட்ரேடிங் செஷன் வந்து 20th Jan சாட்டர்டே நடக்குது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு பொன்மொழி என்னன்னா, ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஒரு லம்சமாக ஒரு குவான்டிட்டி வாங்கிடுறீங்க, அதுக்கப்புறம் அது இறங்கிருச்சுன்னா மனநலம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இதுக்கு நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு டைரி எடுத்து எழுதி வச்சுக்கணும். சரி, ஒரு உதாரணத்துக்கு ஐடிசி ஷேர் வந்து இப்போ 450 ரூபா இருக்குது அப்படின்னா, அதில் நான் 10 ஷேர் வாங்குறேன். மறுபடியும் 400 ரூபா எப்போ வருதோ அப்போ நான் ஒரு 30 ஷேரை வாங்குறேன். மறுபடியும் அது எப்போ 350 ரூபா வருதோ அப்போ நான் ஒரு 400 ஷேர் வாங்குறேன்னு நீங்கள் டிசிப்ளினாக எழுதி வச்சிங்கன்னா, திடீர்னு பார்த்தா என்ன நடக்குன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வாங்கினதுக்கப்புறம் அந்த செகண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட்டுக்கெல்லாம் போகவே போகாது. நீங்கள் கிளியர் மைண்ட் செட்டோட உட்காந்துருப்பீங்க, நீ மட்டும் இறங்கடா உன்னை நான் வாங்குறேன்ட்டு. ஆனால் அது இறங்காமல் அப்படியே திரும்பி மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தலைவலிக்கு இது ஒரு மருந்தாக நான் பார்க்குறேன். ஆஹா, இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் தெளிவாக யோசிக்கிறார். நான் மியூச்சுவல் ஃபண்டில் தான் எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்துருக்கு, ட்ரேடிங்கில் அதிகமாக கொடுக்கல, அதனால் நான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நான் பணத்தை போட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. நம்மளுக்கு எது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதோ அதில் பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னொரு நண்பருக்கும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ட்ரேடிங் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட நஷ்டம். ஆப்ஷன் பையிங்கும் பண்ணி பார்த்துட்டாப்புல, செல்லிங்கும் பண்ணி பார்த்துட்டாப்புல. கடைசியில் பார்த்தா இன்னொரு சைடு பை சைடு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஒரு 1.5 வருஷமாக போட்டு வந்திருக்காப்புல பணம். இப்போ போய் அதை எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 40% லாபம் கொடுத்துருச்சு. இப்போ அவருக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பம் ஆயிடுச்சு. ட்ரேடிங் சைடு மறுபடி போகிறதா இல்லை இது இப்படியே கண்டினியூ பண்ணலாமான்னு. ஏங்க நீங்கள் இதை அது ஏங்க உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா தெரியுது, அதை நீங்கள் அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். முடிஞ்சால் பணத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். மற்றபடி உங்கள் ஆசைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சைட் பை சைடு இத்தினூண்டு, அதாவது ஒரு பிரமிடினுடைய டாப்பில் இருக்கிற மாதிரி இத்தினூண்டு சாம்பிளுக்கு வேணால் போட்டு பார்க்கலாமே ஒழிஞ்சு, உங்களுடைய பேஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி லாபம் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இங்கே வருங்க, நியூ இயர்னு பிறக்கல, எல்லாரும் நியூ இயருக்கு நல்லது நடக்கணும் சாமின்னு சொல்லி சாமி கும்பிட்டு இருந்தா, ஒரு நண்பர் என்ன யோசிச்சு பார்க்குறாருன்னா, நெகட்டிவாக யோசிச்சு பார்க்குறாரு. இது கரெக்டு தான், நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்த வருஷத்தில் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. கண்டிப்பாக கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 30% இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏற்கனவே புரோக்கரேஜ் ஹவுசஸ் வந்து ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு எப்போ அந்த 30% இறங்குன்னா, அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் வந்து அவங்க எதிர்பார்க்குற கவர்மெண்ட் வரல, ஒரு சுமாரான கவர்மெண்ட் வருது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் 30% கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்காங்க. ஸோ கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நடக்குதா இல்லையா அப்படின்றது அது நடக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்க நண்பர்களே, ஒரு நண்பர் சூப்பராக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு பாருங்க. நம்ம கரெக்டான இடத்துல ஷேரை வாங்கினோம்னா 5 மடங்கு லாபமெல்லாம் அசால்ட் அப்படின்றாப்ல. டாடா பவரை 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு விட்டாப்ல, இப்போ அது 350 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டேட்டா பேட்டர்ன்ஸ், பிர்லா சாஃப்ட், பிஎஸ்சி எல்லாம் ஜாக்பாட் 475 ரூபாய்க்கு வாங்கி இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ கரெக்டான ஸ்டாக்கை கரெக்டான ரேட்டில் வாங்கினோம்னா ஷேர் மார்க்கெட் மாதிரி பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அசட் கிளாஸ் உலகத்தில் வேற இல்லை. ஒரு நண்பர் வந்து ரைட்ஸ் இஷ்யூக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்குறாப்புல. இன்னொரு நண்பர் சவுத் இந்தியன் பேங்க்னுடைய ரைட்ஸ் இஷ்யூ எல்லாம் இன்னும் வரவே இல்லை டேட்டு. உங்களுக்காகவே நான் சவுத் இந்தியன் பேங்க்கை வாங்கிட்டு அதனுடைய ரைட்ஸ் இஷ்யூ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு ரைட், உங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க வந்து பணம் தேவைப்படுது அவங்களுக்கு, அதனால ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்கிட்டயே பணம் வாங்கிக்கலாமே, புதுசாக எதுக்கு ஒரு ஆளை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ரைட்ஸ், உங்களுடைய உரிமைக்காக அவங்க என்ன பண்றாங்க, ஒரு உங்ககிட்ட இருந்தே அமௌண்ட் திரட்டுறதுக்காக ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ் இருக்கு, அதுக்கு கணக்கு போட்டுட்டு உங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்றாங்க, என்டைட்டில்மெண்ட். ஆனால் நான் அந்த ஷேரை வச்சிருக்கலையே அப்படின்னா நம்ம போய் மார்க்கெட்டில் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா யாராவது ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை விற்பாங்க, அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் மார்க்கெட்டில் கூட வாங்கிக்கலாம். எது எப்படியோ ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அந்த எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும், நீங்க வந்து நெட் பேங்கிங் ஆஸ்பா மூலமா அந்த ரெஜிஸ்டர் அலோவ் பண்றாரா இல்லையான்னு பார்க்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி அந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் பூரா டீடைல்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு நீங்க கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் சென்டர்ல வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த இஷ்யூக்கு யார் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஃபுல் டீடைல் இருக்குது. இவங்களுக்கு ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருப்பாங்க. நம்ம கால் பண்ணி ஏதாவது டவுட்னா கேட்டுக்கிற வேண்டியதான். ஸோ அந்த
இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் கொண்டே ஃபிசிக்கலாக கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எங்கெல்லாம் வந்து இவங்க அப்ளை பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்மை அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து நான் சவுத் இந்தியன் பேங்கை வாங்கி அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்கார்ப் அப்படின்ற ஒரு ஷேரை வாங்கி ஒரு நண்பர் லாக் ஆகிருக்காரு. அது டெக்னிக்கலாகவும் 1000 ரூபா வர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இவன் ஃபண்டமெண்டலாகவும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் தற்சமயத்துக்கு லாபகரமாக தான் இயங்கி கொண்டிருக்கு. ஸோ இட்ஸ் ஒன்லி எ மேட்டர் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்னைக்கு இருந்தாலும் அவனுடைய 2021 இருந்த ஹை 1000 ரூபா வந்து தான் சேரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடாடா இங்கே பாருங்கள், நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆகாவளி ஷேரில் வாங்கிட்டோம்னா அது நம்மளுக்கு நஷ்டமாகும். அதே நல்ல ஷேரில் வந்து வாங்கி பல வருஷம் உட்காந்துருந்தோம்னா அது லாபமும் கொடுக்கலாம். ஒரு நண்பர் வந்து 2019-18 சமயத்தில் வந்து இந்த UVSL உத்தம் வேல்யூ ஸ்டீல்ஸ் அப்படின்ற ஷேர் வாங்கியிருக்காங்க. அது 25 ரூபாய்க்கு கடைசி ட்ரேடிங் நடந்து 2020 அதனுடைய ட்ரேடிங் நின்று போச்சு. இதில் இருக்கக்கூடிய பணத்தை திரும்பி வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சதில் வழி இல்லை. நான் ஒரு இடம் வந்து இன்டர்நெட்ல இருந்து சில சோர்ஸ் எடுத்து கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி டீலிஸ்டான கம்பெனியில் வாங்கிக்குவாங்களான்னு குஜராத்தில் ஒரு கான்டாக்ட் நம்பர் கிடைச்சது. கால் பண்ணி காமிச்சு இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில் அனுப்புங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல, அதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் இவங்களுடைய கேஸில் வந்து அந்த ப்ரைஸ் பார்த்தாலும் வெறும் 3/4 ரூபா தான் இருக்கு, 1/4 ரூபா தான் இருக்கான். ஸோ நம்ம 2 கேஸ் பார்க்குறோம். ஒருத்தர் நல்ல ஷேரை வாங்கி வச்சிருந்து 5 வருஷத்தில் 5 டைம்ஸ் 5 மடங்கு லாபம் பார்த்தவங்களும் இருக்காங்க. பட் ஏதோ ஒரு முறையில் ஒரு சில ஷேர்ஸை வாங்கி அது வந்து வெறும் 50 பைசா காலம் தான் அப்படின்ற மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நல்ல ஷேரை கரெக்டான டைமில் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த கொஸ்கார்ப்பு கூட ஒரு நல்ல ஷேர் தான், நல்ல இடத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுறான். ஆனால் அவன் ஏறி வந்தா தான் அதுக்கப்புறம் அவன் லாபம் தர்றானா இல்லையா அப்படின்றது தெரியும். பட் நம்மளுடைய முயற்சி என்ன அப்படின்னா, நம்ம இது வந்து ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இயங்கி கொண்டிருக்கு, லோ ரேட்டில் இருக்கான், இதுதான் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது. இதை பார்த்து நம்ம எடுத்து வச்சு பார்த்து வந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா கும்பான்ட்டு போக வேண்டியதான். நண்பரே, நம்ம சொல்கிற சில ஷேர்ஸ் வந்து மேலே ஏறுற மாதிரி ஏறலாம், நடக்கலாம். பட் எல்லா ஷேர்களுமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு ஷேரை கவர் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அது மேலே ஏறணுன்ற அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது வந்து மேபி ஆக்சிடென்ட் தான். நம்ம டிஸ்கஸ் பண்ணி அப்படியே படுத்து கிடக்கக்கூடிய ஷேர்களும் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அதனால் நம்ம ஒரு ஷேரை டிஸ்கஸ் பண்ணுறோம்னா அது மேலே ஏறணும் அப்படின்ற மாதிரி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா பிர்லா கேபிட்டல், சென்ட்ரல் பேங்க், நால்கோ இதெல்லாம் வந்து ஒரு மொமெண்டமில் தான் இருக்குது. ஸோ 2024 மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த ஷேர்கள் ஏறக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, எல்லாருமே ஷேர் மார்க்கெட் ஏறியே பார்த்துட்டு இருக்கீங்க. இறங்கினதை வந்து பார்த்துருக்கக்கூடிய ஆளுகள், கண்ணால் பார்த்து அந்த லாஸை உணர்ந்த ஆளுகள் வந்து ரொம்ப கம்மி. ஒரு காலத்தில் நாங்கள் 2008 லாஸ் பார்க்கல, கண்ணில் தண்ணி வராத குறை. அதே மாதிரி கோவிட் சமயத்துலேயும் லாஸ் ஆகும்போது தண்ணி வராத குறை. ஆனால் இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் ஏறுமுகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. இறங்குமுகம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, போட்ட பணம் வந்து வெறும் காவாசி தான் இருக்கும். 1 லட்ச ரூபா போட்டோம்னா வெறும் 25,000 ரூபாய்க்குலாம் இறங்கி போகும். பட் அது என்னைக்கு நாம பார்க்க போறோம் தான் தெரியல. ஹிந்துஸ்தான் குளோபல் சிஸ்டம்னு ஒன்று இல்லை. நீங்கள் ஒருவேளை இந்த ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் பற்றி கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் HGS பார்த்தீங்கன்னா அவனுடைய P&L வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றான். இப்போ வரைக்கும் இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி கிடையாது. அதே மாதிரி இவனுடைய டிவிடெண்ட் ஏதாவது கொடுத்துட்டு இருக்கான்னா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் கடனும் கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சீப்பான ப்ரைஸில் தான் இருக்கான். இவனுடைய உண்மையான விலையெல்லாம் வந்து 1600 1700 ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். இப்போதைக்கு 1000 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது வந்து கடந்த 2 வருட சப்போர்ட். இந்த சப்போர்ட் எடுத்தானாக்கா மறுபடியும் ஒரு 1600 வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இல்லையா இறங்கட்டும், ஒரு 400 ரூபா அல்லது 500 ரூபா வரட்டும். எதுக்கு வருவான்? மறுபடியும் பணத்தை டபுள் பண்ணி விடுறது தான் வருவான். ஏன்னா தற்சமயம் வரைக்கும் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இயங்கி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, உண்மையிலேயே நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சமயத்தில் சின்ன ஒரு வெற்றிடம் வந்தது. அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்புறக்கு ஒரே ஒரு ஆளாக இருந்தது வாய்ப்பு வந்து விஜயகாந்த் அவர்கள் தான். ஆனால் நல்லா வாழ்ந்து வந்துட்டு இருந்தார், நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தார். எவன் என்ன கண்ணு போட்டானோ சூனி வச்சானோ தெரில, அப்படியே அவருக்கு வந்து சில உடல்நல குறைபாடுகள்னால அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றிடம் வந்தப்ப அவருக்கு அது 40-50 வருஷத்துக்கு ஒருக்கா நம்மளுடைய தமிழக அரசியலில் கிடைக்குது. அந்த வெற்றிடம் வந்து இப்போ இனி கிடைக்காது. இனி மறுபடியும் 40-50 வருஷத்துக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு சின்ன கேப் இருந்தது, யாருமே அந்த இடத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. விஜயகாந்த் மட்டும் கரெக்டான ஆளாக இருந்தார், நல்லபடிக்கு இருந்ததுனால அந்த இடத்த அவர் பிடிச்சிருப்பார். ஆனால் இப்போ பாருங்க, மறுபடியும் எல்லாரும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மறுபடியும் நீ 2 பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் தான் மறுபடியும் கொஞ்சம் டவுன் ஆனாங்க. 2 பேருமே இப்போ வளர்ந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் நீ 40 வருஷத்துக்கு அங்கே இடம் இல்லை.
ஸோ வேற எந்த அரசியல் தலைவருக்குமே அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய சக்தி இல்லாமல் இருந்தது. இவர் தான் இவரை பார்த்து எல்லாமே பயந்துட்டாங்க ஒரு கட்டத்தில். அவ்வளவு தூரம் அசுர வளர்ச்சியாக இருந்த ஒரு அரசியலில் இப்போ கடைசி வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றம் வந்துடாதா, இவர் மறுபடியும் பழையபடி வரமாட்டாரான்னு. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடவுள்கிட்ட போயிட்டார். இவர் ஒரு நல்ல மனம் பிடித்தவர். கண்டிப்பாக இவர் வந்து வரலாற்றில் நீண்ட நெடுங்காலம் இருக்க போறாரு. அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் பற்றி ஒரு நண்பர் கேட்குறாப்புல, எந்த ஒரு ஷேருக்குமே எழுச்சி வீழ்ச்சி அப்படின்றது ஒன்று இருக்கும். இந்த ஷேர் வந்து எங்கே பணம் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான். ஒரு 1.5 வருஷமாகவே எங்கே போட்டிருந்தாலும் பணம் லாபமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த உச்சாணி கொம்புல போட்டவங்களுக்கு மட்டும் லாபம் அப்படின்றது இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எந்த ஒரு ஷேருக்குள்ளே போனாலும் அதுக்கப்புறம் அவன் டவுன் ஆகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபுல்லான ஒரு புரிதலோட ஒரு ஃபுல்லான பிளானோட என்ட்ரானா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி இவன் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டான். 30% ஒரு ஷேர் இறங்குச்சுனாவே அது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான அர்த்தம். மறுபடியும் இவன் 113 மறுபடியும் புல்லிஷ் மொமெண்டம் காட்டி ஒரு 125 மேலே வந்தானா தான் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி இல்லைன்னா இவனுடைய சப்போர்ட் எடுக்க வேண்டிய இடம் 80 ரூபாயில் ஒன்று இருக்கு, 60 ரூபாயில் ஒன்று இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த MSTC மெட்டல் ஸ்கிராப்பை வந்து நீங்கள் சாதாரண ஆளாக நினச்சிக்காதீங்க. இந்த மெட்டல் ஸ்கிராப் அப்படின்றதுனுடைய இன்வெஸ்டர் யார், ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தா நம்ம கவர்மெண்ட். ஸோ பொதுவாகவே வந்து இப்போதைக்கு PSC என்டர்பிரைசஸ் எல்லாத்தையும் மேல் நோக்கி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இவனை கூட பாருங்க 284 ரூபாயில் சும்மா இருந்தான், அவனை ஆல்மோஸ்ட் 700 ரூபாயில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த PSC மேலே இருக்கிற கிரேஸை பொறுத்து அது நீண்ட காலம் இருக்கும்பொழுது இது 1000 ரூபா கூட போகிறதுல எந்த விதமான ஆச்சரியமே எனக்கு தெரியல. ஒரு நண்பர் சொல்லியிருக்காப்ல, சொன்னீங்களே பென்னி ஸ்டாக் பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. இன்றைக்கி வந்து 100 ரூபீஸ் ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கே நான் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டதுனால இதை பண்ண முடியல. கூடிய விரைவில் இது என்னன்றதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.